பங்குனி சித்திரையில் வந்து பூ ஃபுல்லாக பூக்கு. அங்கேருந்து நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா வெறும் வெள்ளையாக பூ மட்டும் தான் தெரியும், இலையே தெரியாது. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு இந்த மல்லிகைப்பூ செடி வச்சு. இது வந்து குண்டு மல்லி. இப்போ நான் 50 சென்ட் வச்சிருக்கேன், 5 கஞ்சி வச்சிருக்கேன். இதுக்கு 5, அதுக்கு 5. எப்படி நீங்கள் சுற்றுலா எடுத்தாலும் 5 கஞ்சி. தண்ணிங்கிறது காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் இருக்கணும். ஏலக்கடையில் வந்து ஏலை விடும்போது நம்ம பூக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம பூ வந்து பூவும் பெருசாக இருக்குது, அதே சமயத்தில் வாடாது, காம்பு நீளமாக இருக்குது. அதனால ஒரு கடைக்காரர் மட்டும் தனியாக நம்மக்கிட்ட வீட்லேயே எவ்வளோ பூ வந்தாலும் சரி வீட்லேயே வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவார். நம்ம கெமிக்கல் பயன்படுத்தாதனால தான் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இலை வந்து சைனிங்காக தளன்னு இருக்குது. 1 இன்ச்சு ஆழத்துலேயே ஈரம். அதாவது நம்ம இயற்கையில் மண் பண்ணும்போது மண் பொதுன்னு ஆயிடுது. பொதுன்னு ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்க. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து களைக்கொல்லிங்கிறதே உள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி இதை வச்சு நானே கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விலையே விற்கலினாலும் நட்டம் வராது. பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து லோகநாதன். இங்கே இது வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகணத்து பாளையம் அப்படின்ட்டு. அங்கே தான் நம்ம தோட்டம். பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக ஆற்று தண்ணி தான், நம்ம காவிரி ஆற்று பாசனம் அப்படிங்கிறதுனால இங்கே எல்லாருமே நல்லா விவசாயம் செய்வாங்க. இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு. இப்போ ஆள் பிரச்சனை பற்றாக்குறைங்கிறதுனால எல்லாம் தென்னை பாக்கு அதிகமாக பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற பயிர்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ நம்ம உங்களுடைய மல்லிகைப்பூ தோட்டத்துக்குள்ளே இருக்கோம். ஸோ இந்த பகுதிகளில் குறிப்பாக மல்லிகைப்பூங்கிறது பெருசாக யாரும் பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாக அந்த புழு பூச்சியை வந்து யாருனாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. கொஞ்ச நாள் பூக்கும், அப்புறம் மறுபடியும் பூக்காது. அப்புறம் மீண்டும் நம்ம மருந்தடிச்சு கொண்டு வந்தெல்லாம் நினைப்பாங்க, அளவுக்கு ரிசல்ட் எடுக்க முடியறதில்ல. அதனாலேயே எல்லாருமே கைவிட்டாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு இந்த மல்லிகைப்பூ செடி வச்சு. இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான், நம்ம கெமிக்கல் பயன்படுத்தாதனால தான் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இலை வந்து சைனிங்காக தளன்னு இருக்குது. அதே கெமிக்கலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹார்டாக கெட்டியாக அது ஒளிச்சேர்க்கை பண்ணாது, அதனுடைய ஈல்டு அதை கொடுக்க முடியறதில்ல. ஆனால் மக்களுக்கு வந்து அது புரியறதில்ல. நம்ம மருந்தை வச்சே நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் புதிய விவசாயிகள் எல்லாருமே மருந்தடித்து நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து 100% தவறான கருத்து, என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராமேஸ்வரம் மல்லி தான். நம்ம ராமேஸ்வரத்தில் போய் வாங்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட் டைமு. 2வது டைம் பார்த்திங்கன்னா இப்போ அவர் பழக்கமாயிட்டார். நமக்கு வேணுன்னா ஃபோன் பண்ணோம்னா பணத்தை கட்டி விட்டோம்னா உடனே அனுப்பிச்சி விட்டுறாரு, நம்ம நட்டுக்கிறோம். இது வந்து குண்டு மல்லி. செடி வைக்கிறோம் அப்படின்னா செடி வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா காட்ட முடிஞ்சால் உழுது போட்டுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பலதானி விதைப்பு விதைச்சிட்டு நம்ம அதை மறுபடியும் மறுசுழற்சி பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கு. நம்ம செடி வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிரும் குறைஞ்சபட்சம். நம்ம நாற்று வாங்கிட்டு வரும்போதே 1-2 பூ இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் ஒரு 50 சென்ட் வச்சுருக்கேன்னா 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுனாவே கிலோ கணக்கில் பொறிக்கிறதுக்கு வந்துடும். அதுக்கு மேலே நம்ம மண், தண்ணி, நம்ம பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் இதை வச்சு தான் நம்ம பூவை கொண்டுகிட்டு வர முடியும். ஒரு ஏக்கரில் நீங்கள் எத்தனை செடிகள் நடவு பண்ண முடியும்? இப்போ நான் 50 சென்ட் வச்சுருக்கேன். 50 சென்ட் வச்சுருக்கேன்னா 5 கஞ்சி வச்சுருக்கேன். 5 கஞ்சி வைக்கும்போது ஒரு 330 செடி, ஒரு 5 செடி முன்ன பின்னா வரும். ஓகே. ஏன்னா 5 கஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா இயற்கையாக நம்ம பண்ணுறோம். செடிக்கு காத்தோட்டம் வேணும். காத்தோட்டமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூ நல்லா பெருசாக வரும், செடியும் நல்லா காத்தோட்டம் இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது. இது வந்து மெயினாக வந்து நீங்கள் எப்படி மார்க்கெட்டுக்கு கொடுக்குறீங்களா இல்லை விற்பனைன்னு பார்க்கும்போது எப்படி பண்ணுறீங்க? ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு 10 கிலோமீட்டர் மார்க்கெட்டு, அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர் ஆச்சு, கொண்டு போய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே என்னன்னா ஏலக்கடையில் வந்து ஏலை விடும்போது நம்ம பூக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க போட்டு எடுத்தாங்க. கடைசியாக என்னாச்சுன்னா கடைக்காரர்கிட்ட இவர் பூ மட்டும் எவ்வளோ வந்தாலும் எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு நல்லா பிரச்சனையாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பூ வந்து பூவும் பெருசாக இருக்குது, அதே சமயத்தில் வாடாது, காம்பு நீளமாக இருக்குது. வாங்குகிற பார்ட்டி என்னென்னா எனக்கு இந்த பூ ஏதாவது வேணும்னு கேட்பாங்க. இப்போ அதனால் ஒரு கடைக்காரர் மட்டும் தனியாக நம்மக்கிட்ட வீட்லேயே எவ்வளோ பூ வந்தாலும் சரி வீட்லேயே வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவார். ஓகே. இது மெயினாக எதுக்கெல்லாம் வாங்குறாங்க, என்ன ரேட்டில் இன்றைக்கி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க? நான் ஃபஸ்ட்டு வருஷம் வைக்கலையெல்லாம் கிலோ 50 ரூபாய்க்கு கூட போச்சு. அதாவது இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சென்ட் கம்பெனிக்காரங்க பூ எடுக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 250 to 300 வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி 300 ரூபாய்க்கு கீழே அப்படியே வந்தாலும் 250க்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த 2 வருஷமாக அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. டாப் ரேட்டுன்னு போனால் அது போயிட்டே இருக்குது. 4000 5000 கூட இப்போ இந்த சீசனுக்கெல்லாம் பாருங்கள் 6000 7000 கூட போச்சு. அப்போ இந்த பனியால மழை காலத்தில் பூ இருக்காது. இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா பூ பனி இருக்குது. இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூ வரத்து அதிகமாகும், விலை குறைஞ்சாலும் 300 ரேஞ்சுக்கு நம்ம பொறிக்கலாம். 250-300ங்கிறது 1 கிலோங்களா? 1 கிலோ. ஓகே. இந்த நாற்று வாங்கி நட்டோம் அப்படின்னா அடுத்தது எத்தனை ஆண்டுகளுக்கு அது நமக்கு பலன் கொடுக்கும்? சத்தியமங்கலத்துலாம் நம்ம போய் ஒரு தோட்டத்தை பார்க்கல, 25 வருஷ பயிரெல்லாம் வச்சிருக்காரு. அவர் பராமரிப்பு இல்லை, அப்படியே பூ வந்தால் பொறிப்பார், எந்த வேலையும் செய்யறதில்ல.
காடு நிறையா கிடக்குது, ஆட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் காட்டில் 25 வருஷத்தை மல்லிகைப்பூ செடி நம்ம பார்த்துருக்கோம், பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதே பாருங்கள் 6 வருஷம் ஆயிடுச்சு, யாருமே நம்மள 6 வருஷத்தை சோடு தான் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இளஞ்செடி மாதிரி தான் இருக்குது. காரணம் நம்மளுடைய பராமரிப்பு. இதெல்லாம் நம்ம எத்தனை வருஷம் வேணும், அவரே 25 வருஷம் பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்கும்போது நம்ம பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம், நல்லா இயற்கையாக தான் பண்ணுறோம். அப்படிங்கிற நம்ம வச்சுக்கலாம், அதெல்லாம் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். மல்லிகைப்பூங்கிறது வறட்சி பயிர், மக்களுக்கு அதுவே தெரியறதில்ல. இது அப்படியே நம்ம சொல்லியிருக்கோன்னு மறந்தாச்சு. தண்ணிங்கிறது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி வெய்ய காலத்தில் ரொம்ப காய்ச்சல் போட்டால் செம்பே நுழுவு. மற்றபடி இந்த மல்லிகைப்பூ வறட்சி பயிர் தண்ணி எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஈல்டு வரும். நிறையா விவசாயிகள் நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வரீங்களா, நான் 3 நாளைக்கு ஒரு தண்ணி அவங்க விட சொல்கிறாங்க, நாற்று நட்டால் டெய்லி விட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நான்லாம் நாற்று வச்சப்போ 4 நாள் 5 நாள் அப்புறம் 1 வாரம். இன்றைக்கி நம்ம காட்டை அப்படி கீழே காட்டுங்க, எவ்வளோ காஞ்சி கிடக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ காய்ச்சலாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு சும்மா நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் இந்த காய்ச்சல் இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த ஈரப்பதம்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ ஈரம் வருது. ஸோ 2 இன்ச்சு 1 இன்ச்சு ஆழத்திலே ஈரம். அதாவது நம்ம இயற்கையில் மண் பண்ணும்போது மண் பொதுன்னு ஆயிடுது. பொதுன்னு ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்க. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து களைக்கொல்லிங்கிறதே உள்ளே கொண்டு வர மாட்டோம். புல் வெட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சரி இந்த மாதிரி பிடுங்கி தான் போட்டுரும். முடிஞ்ச வரைக்கும் மூடாக்கு போட்டுருவா. களைக்கொல்லி அடித்தோம் அப்படின்னாலும் ஈல்டு வராது, செடியும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. கண்டிப்பாக. ஆனால் இப்போ நீங்கள் இதுக்கான உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை நாளைக்கு ஒரு முறை எந்த மாதிரியான உரங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கெமிக்கல் விவசாயம்னு எடுத்துக்கிட்டால் 1ஆம் தேதி அடியோரம் கொடுக்கணும், 2ஆம் தேதி மேலே ஸ்ப்ரே பண்ண, 3ஆம் தேதி அதை பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுதான். நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து இயற்கை விவசாயம்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு. நம்ம மண்ணுக்கு வந்து கரெக்டாக நம்ம என்ன கொடுக்குறோம், அதுக்கு என்ன தேவை, நம்ம மண்ணில் என்ன சத்து இருக்குது நம்ம பயிர் பண்ணும்போதே நமக்கு தெரியும். நம்ம அதை வச்சு தேவையானதை கொடுத்துட்றோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணக்குப்பை ரெகுலராக கொடுத்துருவோம். மெயினாக வந்து இந்த மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் இலையில் வரக்கூடிய புழுக்கள் ஆகட்டும் அல்லது பூ வந்து இது வேஸ்ட் பண்ணக்கூடிய புழுக்கள் ஆகட்டும் நிறையா வரும்னு சொல்லுவாங்க. எப்படி அதெல்லாம் நீங்கள் மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க? ஆனால் மல்லிகைப்பூவில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செடியுடைய வாடல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விதமான வைரஸ் அது வந்துன்னா செடிக்கிட்ட பூஞ்சை மாதிரி வெள்ளையாட்ட கீழே இருக்கும். செடி அன்னைக்கு பார்த்தோம்னா வாடு, 2ஆவது நாள் இன்னும் கொஞ்சம் வாடு, 3ஆவது நாள் அப்படியே தலைப்பழுக்கு, 4ஆவது நாள் கம்ப்ளீட்டாக தலை கொட்டி போயிடும், அந்த செடி காஞ்சு போயிடும். அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து செடிக்கு பரவும். இது ஒரு நோய், மல்லிகைப்பூ செடியில் மெயினான நோய். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலைப்புழு, நீங்கள் சொன்ன மாதிரி இலைப்புழு, மொக்குப்புழு, அதுக்கு அடுத்தது இலையில் வரக்கூடிய செம்பேன், வால்பேன், இந்த மாதிரியான அனைத்துக்குமே நானே மருந்து தயாரித்து நானே கொடுத்துக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாணப்பாசி கரைசல் அப்படின்ட்டு ஒரு திரவத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அது நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கிறது தான். இந்த வேப்பந்தலை, நொச்சி, தும்பச்செடி, பிரண்டை, சோத்துக்கத்தாழை இதையெல்லாம் வெட்டி ஒரு பேரலில் ஒரு அரை பேரலுக்கு மேலே போட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த சாணப்பாசி கரைசல் தயாரித்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்து இதில் ஊற்றி நாட்டு சக்கரை 2 கிலோ போட்டு கலக்கி ஒரே வாரத்தில் அந்த தண்ணி டிக்காசன் மாதிரி மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 1 லிட்டர் நான் கொடுப்பேன். அது ஒரு டைம் கொடுப்பேன். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, வேப்பெண்ணெய் கரைசல் ஒரு டைம் கொடுப்பேன். 3ஆவது டைம் உயிர் உரம்னு இருக்குது. நம்ம உயிர் உரத்தை நானே தயாரித்து நானே அதை மல்டிப்ளை பண்ணி செடிகளுக்கு கொடுத்துருவேன். இந்த மாதிரி இதை வச்சு நானே கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விலையே விற்கலினாலும் நட்டம் வராது. ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் 90% செலவு பண்ணுறது இந்த மருந்துக்காக தான். விவசாயிகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய தேவையை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே தயாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ரிசல்ட்டு வரும், ஜெயிச்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு பொறுமை முக்கியம். இன்றைக்கி நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு பயிற்சி கொடுக்கறதுனால அதற்கான வழிமுறையும் சொல்லி கொடுத்துக்கிறதுனாலாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியல. ஒவ்வொரு ஏரியாவோ ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு விவசாயியாக சந்தித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி நமக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கணும். நம்ம எந்த செலவும் பண்ணக்கூடாது. ஆனால் நான் இயற்கை ஈடுபொருளாக இருந்தாலும் வெளியில் காசு கொடுத்து நிறையா வாங்குவேன். கண்டிப்பாக கடல் பாசி ஜெல்லு, கியூமிக்கு, நிறையா மருந்துகள் பூச்சிக்கே வந்து இயற்கையில் இருக்குது. ஆனால் விலை அதெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா அதைவே நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒன்றா கண்டுபிடிச்சி இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி விவசாயிகளும் ஈஸியாக செலவு இல்லாமல் அருமையாக நம்ம தோட்டம் மாதிரியே வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ விவசாயத்தை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படிலாம் பண்ணணும், அந்த நுணுக்கங்களையும் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றினா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.